ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஷீஸ் தி ஒன் அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். நம்ம நேத்தியே பார்த்துருப்போம். லாஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒரு ரோட்டு கடையில் உட்காந்துட்டு சாப்பிட்ருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோ ட்ரிங்க் பண்ணியிருக்க மாட்டார். நம்ம ஹீரோயின் நிறையவே குடிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பார்த்து காரில் ஏற்றி அப்படியே ஒரு ஷோல்டர் மேலே சாய்ச்சி படுக்க வச்சுருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்காதால அப்படி சைலண்ட்டாக மயக்கத்தில் படுத்திருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்லுவார், நீ இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்க, எப்போ பார் லடுன்னு இதை க்யூட்டாக பேசிக்கிட்டே இருப்பேன் நீனு, அப்போல்லாம் அப்படியே கடுப்பாக இருக்கும். இப்போ நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கியா, அதனால் இப்போ இன்னும் க்யூட்டாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொஞ்சிக்கிட்டே இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்குமே அழைச்சிட்டு வந்துடுவார். வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவரே தூக்கிக்கிட்டு மாடியில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பெட்ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு படுக்க வைப்பார். அப்போ நம்ம ஹீரோயினோட சர்வெண்ட் இருப்பான் இல்லையா, வீட்டில் ஒர்க் பண்ணுற அந்த சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பாஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க, பேசாமல் நீங்கள் இன்றைக்கி வீட்லேயே ஸ்டே பண்ணிடுங்க, மேடம் தான் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இந்த ரூம்லேயே நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ரொமான்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறத கேளுங்க, நான் நிறைய ட்ராமாஸ்லலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா என்ன இது மாதிரிலாம் ஐடியா கொடுத்துட்ருக்க, அதெல்லாம் சரி வராது, நான் கிளம்புறேன், நான் இவளை படுக்க வச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன், அவளை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டுறாரு. சரி ஓகே பாஸ், நான் வந்துட்டு சர்வெண்ட்டை கூப்பிடுறேன், இது மாதிரி மேடம் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு க்ளீன் பண்ண சொல்கிறேன், நான் வெளியில் போயிடுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் வந்துட்டு அந்த ரூமை விட்டே வெளியில் போயிடுவார். அவர் வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட மொபைல் எடுத்துகிட்டு அவரோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு இது மாதிரி சியாவை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிய வரணும், அவளை பற்றி வந்துட்டு விசாரிங்க, காலேஜ் டேஸ் எல்லாத்த பற்றியும் விசாரிங்க, நாளைக்கே எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன டவுட் வந்துச்சு அப்படிங்கிறது கூட தெரியலை, எதனால் இப்படி திடீர்னு அசிஸ்டன்ட் வச்சு விசாரிக்க சொல்கிறாருன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பெட்ஷீட்லாம் போற்றி விடுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எனக்கு பெட்ஷீட் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க காலால் உதவி தள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவையும் ஓங்கி ஒரு உதவிட்டு நம்ம ஹீரோ மேலேயே காலையும் வச்சுப்பாங்க. நம்ம ஹீரோ தான் என்னடா அது இந்த உதைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திரும்பவும் ப்ராப்பராக படுக்க வச்சு அழகாக பெட்ஷீட்லாம் போற்றி விடுவார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சடனாக நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணி வச்சுப்பாங்க, அப்படியே கிட்டக்க வச்சுப்பாங்க. நம்ம ஹீரோவால் நவரவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொறுமையாக நவருவார். 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறதால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார், கிட்டக்கையும் போவார். ஆனால் வந்துட்டு இல்லை நம்ம இப்படி பண்ணக்கூடாது, அவள் பெர்மிஷன் இல்லாமல் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேக்கின்னு போற்றி விட்டுட்டு அழகாக ரூம்லேருந்து வெளியில் போயிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஹீரோயின் கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்ததுமே அப்பா நேற்று நைட்டு ரொம்பவே குடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இதை மாதிரி குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உடனே மொபைல் ஃபோனை தேடி டயத்தை தான் என்னென்னு பார்க்குறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிருக்கும். ஐயோ நம்ம நேற்று தானே வேலைக்கு ஜாயின் பண்ணோம், செகண்ட் டேவே வேலைக்கு லேட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரதுக்காக வந்துட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்டிருந்தாரு இல்லையா, சியாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாரு இல்லையா, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து அசிஸ்டன்ட்டுமே கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவள் எப்படி அன்றைக்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினா, அவள் வந்துட்டு படிப்பில் மட்டும்தான் வந்துட்டு கில்லாடி, பட் ஆனால் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எதுலேயுமே கிடையாது, அவள் எந்த ஒரு இது ஜிம்மில் கூட அவள் வந்து ஜாயின் பண்ணது கிடையாது, அவள் ஜஸ்ட் படிப்பாளி மட்டும்தான், ஆனால் அன்றைக்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினா அத்லெட் மாதிரி, ஏதோ டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. பட் ஆனால் அசிஸ்டன்ட் என்னன்னு கேட்கும்போது இல்லை எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க கன்ஃபியூஷனை பற்றிலாம் வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லவே இல்லை. சரி ஓகே பாஸ், வேறு ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஐயோ ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்துடக்கூடாது செகண்ட் டேவே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக டயத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட கார்டை தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடி கார்டை வந்துட்டு அதில் வந்து ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். இதுமாதிரி தேடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னாடி ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா ஒரு பொண்ணு மாடர்னாக வந்துட்டு ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அடேங்கப்பா பெரிய ஜித்து மாதிரி இருக்காங்களே இவங்க, ஒரு வேளை இங்கே இந்த கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்காங்களோ, ஐயோ போச்சு இவங்க கிட்ட மாட்டிக்க போகிறோம், நம்ம ஐடி எங்கே வச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே தேடிட்டு இருப்பாங்க. அந்த வந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருப்பாள். அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வேறு பயமாக இருக்கும், போச்சு என் வேலை போச்சு, வந்த 2வது நாளே நான் வந்துட்டு வேலையை விட்டு போக போகிறேன் போல், என் லக்கு ஏன் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடி கார்டை தேடிட்டே இருக்கும்போதே அந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி உள்ளே போகிறது, இது மாதிரி க்ளோஸில் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. மேடம் உங்கள் கார்டை யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்னென்னா லூசுத்தனமாக அவங்களோட அந்த கிரெடிட் கார்டு இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை மேடம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களே கம்பெனியில், அந்த ஐடி கார்டு எடுத்து வந்துட்டு ஸ்கேன் பண்ணுங்கள், டோர் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருப்பா. இவன் என்ன நமக்கு மேலே மக்கா இருப்பா போல், வந்த
தோரணையை பார்த்தா என்னமோ பெரிய கில்லாடி மாதிரி இருந்தா, இந்த ஆஃபீஸ்லேயே பெரிய பொசிஷனில் இருக்கா, பல வருஷமாக வேலை பார்க்குறான்னு நினச்சோம். இவளுக்கு என்னன்னா இங்கே உள்ளே எப்படி போகணுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டே வராங்க. அப்போ தான் தெரிய வருது, இந்த லேடி வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு ஒர்க்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, நான் நேற்று தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், நீங்கள் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு வேலையாக கீழே வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்க. என்னது அந்த பொண்ணுகிட்டே இவ சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா, யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இல்லை அவங்க நியூ ஜாயினர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டுமே சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனை தான் நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு இல்லையா, அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வராரு. வந்துட்டு மேடம் நீங்கள் ரொம்ப வந்துட்டு சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து எங்கள் பாஸ்லாம் வந்து வியந்துட்டாரு, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம், உங்களுக்கு அது ரொம்பவே குட் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லுவார். என்ன வந்த 2வது நாளே ப்ரொமோஷனா, அப்படி என்ன நான் வேலை பார்த்தேன், நீங்கள் வந்துட்டு என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வந்துட்டு இதுமாதிரி ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது மேடம், 10 வருஷம் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு நாள் வேலை பார்த்தாலும் சரி, எங்களுக்கு வந்துட்டு வேலை பார்க்குறத வச்சே நாங்கள் சொல்லிவிடுவோம் இவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவோம், உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் மேனேஜரோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லுவார். நம்ம ஹீரோயினுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இது எல்லாமே அந்த மாஸ்டர் பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பர்சன் போனதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அவனை மீட் பண்ணியே நம்ம என்னென்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி வந்துட்டு அவரோட ரூமில் வந்துட்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெலாம் மாற்றிட்டார் இல்லையா. கரெக்டாக நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சி இங்கே தான் இவன் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்துட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நேற்று தான் நான் ஜாயின் பண்ணேன், இன்றைக்கி தான் எனக்கு 2வது நாள், இன்றைக்கி என்னென்னா எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்க, இதே மாதிரி வந்துட்டு உனக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணும்னா அதான் தோ இருக்கா, நீ வந்தானே உன்னோட அசிஸ்டண்ட்டை என்னையே அசிஸ்டண்ட்டாக போடுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் ஒன்றும் என்னோட அசிஸ்டன்ட் கிடையாது, இவன் என்னோட செக்ரட்டரி, நீ வந்து என்னோட அசிஸ்டண்ட்டு, நீ வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிறதுனால தான் உன்னை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, நான் ஒன்றும் உன்னை ப்ரொமோஷன்லாம் பண்ண சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். எது எப்படியோ நான் எனக்கு வந்துட்டு அங்கே ரிசப்ஷன் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு உனக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்க்கலாம் பிடிக்கல, நான் அங்கேயே வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகலான்னு பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிட்டு இது மாதிரி வந்துட்டு உங்களோட சேலரி இதுதான், நீங்கள் மட்டும் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட ஒரு நாள் சேலரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லுவாங்க. அது கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிடும். ஐயோ சூப்பர், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா, அப்படின்னா சீக்கிரமாகவே என் புருஷனை வந்துட்டு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே என் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதேமாரி உங்களுக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவ எதை சொன்னால் வழிக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சேலரி அதிகமாக கொடுக்குற மாதிரி வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட சொல்லியிருப்பாரு, செக்ரட்டரியும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி ஓகே உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இனிமேல் நீ சில்லித்தனமாலாம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக ப்ராப்பராக நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும், இப்போ போய் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஓகே பாஸ் இது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிற எல்லா வேலையும் மாங்குன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப டயர்டாகி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹீரோட செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வருவார். வந்துட்டு இதுமாரி வந்துட்டு பாஸுக்கு வந்துட்டு லஞ்ச் நீ ரெடி பண்ணி கொடுக்கணுமா, ஒழுங்காக லஞ்ச் ஏதாவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட செக்ரட்டரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாங்குக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஏன்னா யாங்கோட ரெஸ்டாரண்ட்லேயே ஃபுட் ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண அந்த யாங் பார்த்தீங்கன்னா நான் உன்னை மீட் பண்ணி பேசணும், இன்னைக்கு வந்துட்டு லஞ்சுக்கு நீங்கள் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இல்லை எனக்கு வேலை இருக்குது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் சரி ஓகே நான் எப்படியாவது வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க. என்னடா பண்ணுறது, எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறது, அவனை போய் மீட் பண்ணியே ஆகணுமே, நம்ம க்ரஷ் கூப்பிட்டுருக்கானே என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோட செக்ரட்டரி வந்துட்டு அங்கே ஏதோ பண்ணிட்டு இருப்பான், அதாவது ஜூஸ் ஏதாவது எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கொடுக்கணும்னு அவன்கிட்ட போயிட்டு ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஃபேவரை மட்டும் பண்ணு, உனக்கு எஞ்சி கேட்குறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அர்ஜென்ட்டாக நான் வெளியில் போயே ஆகணும், ஆனால் சீக்கிரமாக வந்துடுறேன், நீ சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி இதுமாதிரி பாஸுக்கு வந்து கொடுத்துரு, இதுமாதிரி மேனேஜருக்கு கொடுத்துறியா ப்ளீஸ் நம்ம ஹீரோயின் கெஞ்சுவாங்க. நம்ம செக்ரட்டரிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்கா, மேக்ஸிமம் சீக்கிரம் வந்துடுமா, ஏன்னா வந்துட்டு உன்னோட மேனேஜர் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுவார், அப்புறம் நான் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரியும் சொல்லிடுவான். அப்பா ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம செக்ரட்டரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்ததுமே நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்பாரு என்ன ஆச்சு அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வேலையாக வெளியில் போயிருக்காங்க, உடனே வந்துடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரியும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த யங்க மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க.
என்னாச்சு எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது இது மாதிரி சொல்லுவான், நீ வந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருக்க, முதல்ல நீ சாப்பிட, பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஏன்னா இவ்வளோ சாப்பாடு வாங்கி வச்சுருக்கீங்க, ஏதாவது குட் நியூஸா என்னன்னு சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அவன் பேச ஆரம்பிக்கிறான். நேற்று நான் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிவிட்டு உனக்கு தொல்லை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், முதல்ல நான் அதுக்கு சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் நீங்கள் ஏன் நேற்று அவ்வளோ ட்ரிங்க் பண்ணீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். நான் லாஸ்ட்டாக உன் அக்காவை வந்துட்டு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ அவள் என்கிட்ட சொன்னா, என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கணும், நீங்கள் கண்டிப்பாக என் தங்கச்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவளை எப்போவுமே பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சிது, உங்கள் அக்காவை பற்றி நான் வந்துட்டு நிறைய விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, உன் அக்கா வந்துட்டு ஒரு பர்சனை லவ் பண்ணுறா, அதனால தான் கல்யாணத்தை விட்டு ஓடி போனான்னு சொன்னா இல்லையா, அவள் வந்துட்டு வேறு ஊருக்கெல்லாம் போகலை, இந்த சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கா, அதுவும் இந்த சிட்டியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன அவள் இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்காளா, அப்போ அவள் இங்கே என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, என் பக்கத்தில் தான் இருக்கா, ஆனாலும் வந்துட்டு நான் இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் அவள் பார்த்துட்டு இருக்காள்ல, அவளால் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நான் தான், என்னோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு, என் அக்கா எப்படி இப்படி பண்ணலாம், நான் அவளுக்கு அப்படி என்ன பண்ணினேன், அவளோட லைஃப்பை வந்துட்டு இப்படி என்னை வந்து வாழ வச்சுட்டு என்ன கஷ்டப்படுத்திட்டு இப்படி அவள் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பர்சன் சொல்கிறான், கிட்டத்தட்ட வந்துட்டு உன் அக்காவை 3 இயர்ஸாக நான் சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் வந்துட்டு அவள் புரிஞ்சிக்கவே இல்லை, அவள் என்னன்னா வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டா, அவனை நம்பி போயிட்டா, கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா அது, அப்படின்னா வந்துட்டு இவன் வந்து தன்னோட அக்காவை லவ் பண்ணுறான், அவள் வந்து சொல்லியிருக்கா இதுமாரி என் தங்கச்சியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் இவன் வந்துட்டு நான் இப்படி பார்த்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. அப்படின்னா என்னோட அக்காவோட தங்கச்சியை நான் அப்படிங்கிறதால தான் என்ன நீ கேரிங்காக பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. பதிலுக்கு அந்த யாங் பையன் பார்த்தீங்கன்னா, இல்லை அவள் சொன்னா அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்றும் நான் வந்துட்டு உன்னை பார்த்துக்கல, நான் வந்துட்டு உன்னை என்னோட சொந்த தங்கச்சியாக நினச்சி தான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்தேன், உனக்கு கூட உன்னை வந்துட்டு கேரிங்காக நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் சொல்லுவான். எது, நான் உனக்கு தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை கேட்பாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, தன்னோட க்ரஷ் வந்துட்டு இதை மாதிரி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு இதுமாரி ஒர்க் இருக்குது, நான் பாதியிலே தான் வந்துட்டு வந்தேன், இது முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல உட்கார முடியாமல் ஏஞ்சி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சேடாக இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் டேபிளில் வந்து உட்காந்ததுமே நம்ம ஹீரோ ஓடியாந்துருவார். ஓடி வந்துட்டு, என்ன எங்கே போன, வேலை டயத்தில் இப்படி தான் பர்மிஷன் கேட்டுட்டு ஓடுவியா, இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ பார்த்துக்கோ, இந்த ஃபைலில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு வேலை கொடுப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அதை நோட் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு, சியா என்னாச்சு, ரொம்பவே டல்லாக இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சு, அந்த யாங்கால ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி சடனாக இது மாதிரி பிஹேவ் பண்ணுறா, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாஷ்ரூம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசலாம், ஏன்னா ரொம்ப கவலையாக இருக்குது, அக்காவும் இப்படி பண்ணிட்டா, நம்ம லவ் பண்ண அந்த க்ரஷுமே நம்மளை தங்கச்சின்னு சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி பேசலான்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற ஆன்டிஸ் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு கார்ட்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் பெட்டிங்லாம் அமௌண்ட்லாம் கட்டி வந்துட்டு கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசினதும் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, என்னடி இப்போ தான் அவனுக்கு கண்ணு தெரிஞ்சுனா, போய் எத்தனை நாள் ஆகுது, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலை, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேம்மா, இங்கே ரொம்ப கவலையாக இருக்குது, உங்ககிட்ட நான் பேசணும்மா, நான் என்னோட வாழ்க்கையில் தோத்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் காதிலே வாங்காமல் அங்கே இருக்கிறவங்க கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம ஹீரோயின் கிட்டே பேசக்கூட பேசாமல் அவங்க பாட்டு ஃபோனை ஆன்லேயே வச்சுட்டு அப்படியே டேபிளில் வச்சுட்டு கத்திட்டு இருப்பாங்க. எல்லா பணமும் எனக்கு தான், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. இதையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா அது, நம்ம அம்மா கூட நம்ம மேலே வந்துட்டு கேரிங்காக இருக்க மாட்டுறாங்களே, இதுமாரி நான் கஷ்டப்படுறேன், ஃபீல் பண்ணுறேன், என்னோட வாழ்க்கையில் தோத்துட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க என்னென்னா அங்கே கத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நமக்கு யாருமே இல்லையா இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி பாத்ரூமில் நின்றுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அழுவாத குறை தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு அவரோட செக்ரட்டரிகிட்ட போய், என்னாச்சு சியா எங்கே காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்லிட்டு இருப்பான். என்னது இன்னைக்கான சேலரி அமௌண்ட் வாங்காமலே அவள் கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ சியா எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அதே டைமில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நேற்று எப்படி ஒரு ரோட்டு கடையில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, அதே கடைக்கு தான் இன்றைக்கும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக அவன் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ வந்து
வந்துடுவார். வந்துட்டு தடுப்பார். நீ ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான சேலரி நீ வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சேலரி கவரை கொடுப்பாரு. ஓகே, இந்த அமௌண்ட்டை கொடுக்க தானே வந்தீங்க, கொடுத்துட்டீங்களா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எகெயின் குடிக்கலான்னு சொல்லிட்டு பாட்டில் எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டிலை வாங்குவார். அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த பாட்டிலை நீங்கள் வாங்கிட்டுனா என்கிட்ட வேறு பாட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கத்தி அழ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்ன பிரச்சனை, உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கேரிங்காக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ கூட நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்கும். ஒரு வேளை நம்மளை லவ் பண்ணுறா போல், அதை தான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருப்பார். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த யாங்கை பார்க்குற மாதிரி இருக்குது. யாங்கன்னு நினச்சி தான் நம்ம ஹீரோ கிட்டே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்களே. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னதால் அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு பெட்லேயும் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விடுற மாதிரி இல்லை, நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை கொஞ்சிக்கிட்டே உனக்காக தான் நான் பண்ணுறது எல்லாமே, சீக்கிரமாக வந்துட்டு இந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்துருவேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அந்த யாங்குங்கிற அந்த பேரையும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுவாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ நேரமாக தன்னை வந்து யாங்குன்னு நினச்சி தான் இவ பேசிகிட்டு இருந்திருக்கா. அப்போ ஐ லவ் யூன்னு சொன்னது கூட அந்த யாங் கிட்ட தானே தவிர என்ன வந்து இவ லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளில வந்துடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணை திறப்பாங்க. நேற்று ரொம்ப குடித்ததால் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கேராக இருக்கும். ஏஞ்சிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. நேற்று ரொம்பவே குடிச்சிட்டோமே, அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக நம்ம வேலையை பார்க்கணும், அந்த யாங்க்கு தான் நம்மளை பிடிக்கல, அவன் நம்ம அக்காவை தானே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், இதுக்காக நம்ம ஏன் குடிச்சிட்டு நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கணும், நம்ம இனிமேல் போயிட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சர்வெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இதை மாதிரி வந்துட்டு நேற்று நடந்த விஷயம்லாம் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதேமாரி வந்துட்டு உங்கள் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் தானே வந்து வீட்டில் வந்து விட்டார், அதுவும் தெரிஞ்சிடுச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இன்னும் 3 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா, நீங்கள் எங்கேயும் வெளியிலலாம் போகக்கூடாதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சர்வன்ட் சொல்லுவான். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ கோவம் வரும். இன்னும் 3 நாள் வீட்டில் இருக்கணுமா, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, அப்படின்னா என்ன அடைச்சி வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க அந்த சர்வன் கிட்ட. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இதுமாரி பண்ணிங்கன்னா என்னோட வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வன் கெஞ்சிட்டு இருப்பான். இல்லை நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மெயின் டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அந்த சர்வன் பார்த்தீங்கன்னா அவன் மொபைல் ஃபோன் மூலமாகவே டோரை வந்து லாக் பண்ணிடுவான். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, டோரை ஒழுங்காக அன்லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துவாங்க. இல்லை என்ன புரிஞ்சுக்கோங்க, என் வேலை போயிடும், பாஸ் இதுமாரி சொல்லிட்டாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இதுமாரி வந்துட்டு நீங்கள் 3 நாள் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் என் வேலை போயிடும், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு 80 வயசில் அம்மா இருக்காங்க, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, புது பொண்டாட்டி இருக்கா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோனை பிடிங்க அவங்க வந்துட்டு ஓப்பன் த டோர்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்வெண்ட்டோட வாய்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த டோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோயின் அந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ காண்டா வருது, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு தோம்னு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. ஆனால் அந்த சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப வந்து தெளிவாக இருக்காரு, டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்டேயுமே கெஞ்சுறாரு, ப்ளீஸ் மேடம் மேலே ரூம்க்கே போயிடுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் வந்து கெஞ்சி கூத்தாடினதும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கோவப்பட்டு சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேராக அவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க. ரூமுக்கு வந்துட்டு சரி ஓகே முன்னாடி மாதிரி நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பிலாம் போட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க, சீல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினால் தப்பிக்கவும் முடியாது. என்னடா இது நிஜமாவே ஜெயிலையே கட்டிட்டானுவலா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவன் என்ன கட்டினாலும் சரி இன்றைக்கி நான் வந்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல, அவன் என்ன சொல்கிறது என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றி அதெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ட்ரில்லு அந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. இங்கே சர்வெண்ட்டுக்கு கீழே சவுண்டு வருது, என்னடா அது மேலே என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாக நடக்குது, இவ்வளோ சவுண்டு வருது, சரி போய் மேலே போயிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா பயந்து மேலே வரான். மேலே வந்து அப்போ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுமாரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்பீக்கர்லாம் வச்சுக்கிட்டு சவுண்டாக பாட்டு கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இதுமாரி சர்வெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவான் இல்லையா, இதுமாரி அந்த சவுண்டெல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதுமாரி சவுண்டாக வந்து பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் வாங்க நீங்களும் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சர்வெண்ட்டை கூப்பிடும்போது இல்லை எனக்குலாம் டான்ஸ் ஆட
தெரியாது, நீங்களே ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் பார்த்தீங்கன்னா டக்குனு கதை சாத்திட்டு வெளில போயிடுவான். வெளில போயிட்டு உடனே நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுவான். கால் பண்ணி மேடம் இங்கே பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறாங்க, நிறையா வந்துட்டு சவுண்டை வச்சுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நேற்று என்னாச்சு, அவங்க ஏதாவது இல்லீகல் ட்ரக் ஏதாவது எடுத்துக்கிட்டாங்களா, ரொம்ப ரொம்ப க்ரேஸியாக பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் பயந்து கத்திட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்வன்ட் பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் வேணா வந்துட்டு மேடம் பண்ணுறதுலாம் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் வந்துட்டு அவனோட ஃபோனில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்துட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கையை மட்டும், அதாவது ஃபோனை மட்டும் உள்ள விட்டு வீடியோ எடுக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஆளையே காணோம். என்னடா அது, இப்போ தானே மேடம் இங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சவுண்டாக பாட்டுலாம் வச்சுக்கிட்டு, இப்போ எங்கள் ரூமில் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா விண்டோ கிட்ட தான் போகிறான். போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடைச்சிட்டாங்க. அந்த ட்ரில்லில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 கம்பியை உடைச்சிட்டு அவங்க வந்துட்டு அந்த ஜன்னல் வழியாகவே தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த சர்வெண்ட் எட்டி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் சர்வெண்ட் முன்னாடியே டான்ஸ் ஆடுவாங்க. நான் தப்பிச்சிட்டேனே, உன் பாஸ் கிட்ட சொல்லிவிடு, மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வராங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட கார்டை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அங்கே இருக்கிற ஒரு பர்சன் கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோட கார்டு வந்து யூஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் கிட்டே கேட்கும்போது, அப்படின்னா வந்துட்டு தெரியல மேடம், உங்கள் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டாக இந்த டைமில் தான் நம்ம ஹீரோட செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வருவார். இதே மாதிரி வந்துட்டு மேனேஜர் வென் வந்துட்டு உங்களை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாரு, நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க, அதனால் அவர் வந்துட்டு உங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டாரு, இனிமேல் நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வரணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ கோவம் வரும். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அவன் தானே கெஞ்சி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்னை இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி இதுமாதிரி வேலைக்கு சேர்த்து விட்டான். இப்போ என்னென்னா அவனே என்னை வேலையை விட்டு தூக்கிட்டான், நான் அவனை மீட் பண்ணியே என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரியோட கார்டையே எடுத்து வச்சு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு நேராக நம்ம ஹீரோட ரூமுக்கு போயிட்டு கற்றுன்னு கத்துறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ தானே என்னை வேலைக்கு சேர்த்து விட்ட, எவ்வளோ நான் வந்து வரமாட்டேன்னு சொன்னேன், நீ தானே ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீ வேலைக்கு சேரணும், என் கம்பெனிலேயே வேலைக்கு வான்னு சொல்லி இதுமாரி வேலைக்கு சேர்த்து விட்ட, இப்போ நீயே என்னை வேலையை விட்டு தூக்கிட்ட, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, ஆமாம் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இது என்ன உன் வீடா இல்லை கம்பெனியா, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டு ஆட்டம் போட்டுட்ருக்க, குதிச்சுட்டு அங்கே இங்கே போயிட்டுருக்க, ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டேற, இப்போ டைம் என்ன ஆகுது, நீ எந்த டைத்துக்கு வந்திருக்க, இதான் வேலைக்கு வர டைமா, எங்கேயாவது பொறுப்பாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த யங் லவ் பண்ணுறதா வந்துட்டு நேற்று நைட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுமாதிரி கோவப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி, ஏன் தப்பு தான், நான் வந்துட்டு லேட்டாக வந்திருக்கக்கூடாது, இதுவே லாஸ்ட்டு, நான் சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் வந்துட்டு நான் லேட்டாக வரவே மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்லுவாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம ஹீரோயின் நார்மலாக சொல்லியிருந்தாலே அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். இதில் அழுதுட்டு வேற சொன்னதும் அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடனே வந்துட்டு சரி ஓகே, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் நீ லேட்டாக வரவே கூடாது, போயிட்டு உன் டேபிளில் போய் உட்காரு, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவார். நிஜமாவா, அப்போ என்ன வந்துட்டு நீங்கள் வேலையை விட்டு தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. என்ன இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கதா ஐடியாவா, என்ன வேலையை விட்டு தூக்கிடவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுவார். இல்லை தோ போயிட்டு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மொத்த ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாலியாக ஹாப்பியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே அவங்களோட டேபிளில் போயிட்டு உட்காடுறாங்க. நம்ம ஹீரோட செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் பார்க்குறாரு, என்னடா இது, இப்போ நம்ம பாஸ் வந்துட்டு இவங்களை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கியிருந்தாரு, இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசுனதுமே வேலைக்கு சேர்த்துட்டாரு அப்படின்னு அவன் ஷாக்காக வந்துட்டு பாஸை வந்து பார்ப்பான். நம்ம ஹீரோவுமே அவரோட செக்ரட்டரியை பார்த்துட்டு நீ மூடிக்கிட்டு வேலையை பாருடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவன் வேலையை பார்ப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இதுமாதிரி டேபிள்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் சிஸ்டமில் ஏற்று அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபைல்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு எப்படி டேபிள் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது கூட தெரியல. வேறு வழியில் ஏதாவது சரி செக்ரட்டரி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பக்கத்தில் செக்ரட்டரி தானே இருக்கான், அவனை கூப்பிட்டு எப்படி டேபிள்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு நோட் பண்ணுறாரு, என்னடா அது இவ வந்துட்டு அவன்கிட்ட டவுட்லாம் கேட்டுட்ருக்காள், ஏன் நம்மக்கிட்ட கேட்கலாம்ல, நம்ம சொல்லி தருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு செக்ரட்டரியை கூப்பிட்டு கண்ணு காட்டுறாரு. இதுமாதிரி நீ சொல்லிக் கொடுக்காதா, என்ன சொல்லிக் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை காட்டுறாரு. உடனே நம்ம செக்ரட்டரி வந்துட்டு ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எங்கள் பாஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும், ஒன்று பண்ணு, நீ மேனேஜர் சார்கிட்டே கேளு, அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, ஏன்னா எனக்கெல்லாம் இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப சின்சியராக ஃபைல் படிச்சுட்டு இருக்க மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு கொடுத்த வேலை
எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியல, நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி அவர்கிட்டயே போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து முழிச்சிட்ருக்காங்க. உடனே வந்துட்டு செக்ரட்டரி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நீ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சரி அவங்கவுங்கிறியே அவரோட ஃபுல் நேம் என்ன, ஏன்னா மேனேஜர் வின் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்டு போட்டிருக்கு, அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரிகிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது, நீ வேணா அவர்கிட்ட கேளு, மேனேஜர் வின் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும், ஏன் ஃபுல் நேமை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சிடுறாங்க. பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோட டேபிள்லையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சில ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ணணும், சைன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஃபைல் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டுருக்க, ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணி வை, என் கையில் பென் எடுத்து கொடு, சைன் பண்ணணும்ல, பேஜ்லாம் திருப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ சைன் பண்ண அந்த ஃபைலை பார்த்தா சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டிருக்காரு. ஏன்னா சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் போட்டிருக்கீங்க, உங்களோட பேர் என்ன, ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்பாங்க. சன் அப்படிங்கிறதுமே என்னோட நேம் தான், உனக்கு எப்படி யோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேம் இருக்குது, அது மாதிரி தான் எனக்கு சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. என்னடா இது, இவர் வந்துட்டு ஃபுல் நேமை சொல்லவே மாட்டாரு, வென் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாரு. இவரோட ஃபுல் நேம் தான் என்னவா இருக்கும், நம்ம இவரை மாஸ்டர்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம், இவரோட நேம் வென் அப்படின்னா ஃபுல் நேமை ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இந்த இன்னைக்கான சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சேலரி கவரை கொடுப்பாரு. என்னடா அது சேலரி கவர் திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. என்ன சேலரி அமௌண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், இன்றைக்கி நான் வந்துட்டு கொடுத்த எல்லா வேலையும் நீ ப்ராப்பராக கரெக்டாக பண்ண இல்லையா, அதனால உனக்கு வந்துட்டு போனஸ் அமௌண்ட்டாக வந்துட்டு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். ஐயா ஜாலி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சேலரி அமௌண்ட்டை வாங்கிட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டே போவாங்க. நம்ம ஹீரோயின் இதேமாரி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு, அடச்சா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அவளுக்கு இதேமாரி அதிகமாக அமௌண்ட்டு கொடுத்துட்டே இருந்தால் அவள் கூட சீக்கிரமாக பணத்தை சேர்த்துருவாளே, 1,00,000 பணத்தை சேர்த்துட்டு அவள் வந்துட்டு என்னை விட்டு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே கூட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்காத வேலையெல்லாம் கூட நம்ம ஹீரோயின் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே அவ்வளோ க்யூட்டாகவும் ப்ராப்பராகவும் பண்ணி முடிக்கிறாங்க. அன்றைக்கி சேலரி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அக்கௌண்ட்டுக்கே வர மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிடுறாரு. அதனால் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஹீரோயின் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்துட்டு யோசிக்கிறாரு, என்னடா பண்ணுறது, அவள் சந்தோஷமாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்மளை விட்டு போகவும் கூடாது, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூமில் நின்றுக்கிட்டு அவரோட செக்ரட்டரிகிட்ட கேட்பார், அவள் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, என்ன ஒரு 90,000 சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ், இன்னை வரைக்கும் கணக்குனா அவ்வளோதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொல்லுவான். ஐயோ 90,000 அப்போ அவள் உடனே சேர்த்துருவாளே, 1,00,000க்கு என்ன 10,000 தானே இருக்குது, உடனே 10,000 சேர்த்துட்டு இந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ அவள் கூட சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிய போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.